இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட நெஞ்சங்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழக ஆட்சி அமைந்தது. ஒரு வழியாக பட்ஜெட் தாக்கல் செய்தார்கள். பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு முன்பு வரை தமிழக வெற்றி கழக அரசின் பட்ஜெட்டை பாருங்கள். தமிழ்நாடு எங்கேயோ போக போகிறது. எங்க ஆஸ்திரேலியாவிட்ட தான் போயிருமா தெரியல, இல்ல தென்னாப்பிரிக்காவுக்கு பக்கத்துல தமிழ்நாடு போயிருமா தெரியல. தமிழ்நாடு உயரப் போகிறது. இதுவரை எந்த முதலமைச்சரும் செய்யாத சாதனையை தமிழக வெற்றி கழகத்தின் முதலமைச்சர் விஜய் அவர்கள் செய்ய போகிறார் என்றெல்லாம் வாய்ப்பந்தல் போட்டார்கள். முதலமைச்சர் விஜய் அவர்களை புகழ்ந்து தள்ளினார்கள். ஆனால் பட்ஜெட் தாக்கல் செய்ததற்கு பிறகு, பட்ஜெட் தாக்கல் செய்து கொண்டிருந்த பொழுதே விஜய் அவர்களை வைத்து கட்டமைக்கப்பட்ட பிம்பம் உடைந்து நொறுங்கியது. கடந்த அண்ணா திமுக ஆட்சியில் அவர்கள் தாக்கல் செய்த பட்ஜெட்டை விட மோசமான ஒரு பட்ஜெட்டை தாக்கல் செய்து விட்டார்கள். மக்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு காத்திருந்தார்கள். மக்களின் எதிர்பார்ப்பை நடிகர் விஜய் அரசு பூர்த்தி செய்ய முடியவில்லை. இதிலிருந்து மக்களிடம் தனக்கு இருக்கின்ற பெயரை எப்படி காப்பாற்றிக் கொள்வது, அல்லது களங்கம் ஏற்படாமல் எப்படி தன்னை காத்துக் கொள்வது என்று திட்டம் போட்டார் நடிகர் விஜய். யோசித்தார்கள், என்ன செய்யலாம்? அமைச்சரவையை மாற்றலாம். எப்பொழுது மாற்றலாம்? பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிந்ததற்கு பிறகு அமைச்சரவையை மாற்றுவது என்ற முடிவுக்கு வந்துவிட்டார். கிட்டத்தட்ட 8 அமைச்சர்களுக்கு முதலமைச்சர் விஜய் கல்தா கொடுக்க இருக்கிறார். அதற்கு பிறகுதான் விஜய் ஆட்சிக்கு ஆபத்து காத்திருக்கிறது. ஏன் இதை சொல்கிறேன் என்று கேட்டால், நடிகர் விஜய் கடந்த தேர்தலை சந்திக்கின்ற பொழுது சொந்த செல்வாக்கும் பணத்தை வைத்து செலவு செய்து வெற்றி பெற்றவர்கள் பலர். அதில் முக்கியமானவர்கள் அமைச்சராக இருக்கின்ற ஆதவ் அர்ஜுனா, மரிய வில்சன் போன்றவர்கள் பணத்தை செலவு செய்து எம்எல்ஏவானவர்கள். கே.ஏ. செங்கோட்டையன் சேலம் மேற்கு தொகுதியில் லட்சுமணன் என்று ஒருவர் போட்டியிட்டார். அவர் ஒவ்வொரு ஓட்டுக்கும் 2000 ரூபாய் கொடுத்துதான் அந்த தேர்தலில் வெற்றி பெற்றார். அதை போல முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனும் பணத்தை செலவு செய்து வெற்றி பெற்றார். இந்த பணத்தை செலவு செய்து வெற்றி பெற்ற அமைச்சர்கள் ஒரு பக்கம், தேர்தலில் எப்படி வெற்றி பெற்றோம் என்றே தெரியாமல் இன்று வரை விழி பிதுங்கி நின்று கொண்டிருக்கின்ற அந்த அதிர்ச்சியிலிருந்து மீளாத சட்டமன்ற உறுப்பினர்கள் பலர் தமிழக வெற்றி கழகத்தில் அமைச்சர்களாகவே உயர்ந்து விட்டார்கள். இன்னும் பல சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதி பக்கமே போகவில்லை, யாரிடமும் ஓட்டு கேட்கவில்லை, ஆனால் வெற்றி பெற்று எம்எல்ஏவாகிவிட்டோம் என்ற அதிர்ச்சியில் இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் சில அமைச்சர்கள். இவர்கள் எல்லோரும் இன்றைக்கு ஒரு காரியத்தில் வேகமாக இறங்கிவிட்டார்கள். அதுவும் இந்த பணம் செலவு செய்து எம்எல்ஏவாகி அமைச்சரானவர்கள் இப்பொழுது வசூல் வேட்டையில் இறங்கிவிட்டார்கள். இந்த ஆட்சி இன்னும் எவ்வளவு காலம் இருக்கும் என்று தெரியாது. நடிகர் விஜய் அவர்களின் மைனாரிட்டி அரசு இன்னும் எவ்வளவு காலம் ஆட்சியில் இருக்கும் என்று தெரியாது. நடிகர் விஜய் அவர்களை நம்பி செலவு செய்து தேர்தலில் வெற்றி பெற்று அமைச்சர்களாகிவிட்டோம். ஆகவே இருக்கின்ற வரை வாரி சுருட்டுவோம் என்று பல அமைச்சர்கள் வசூல் வேட்டையில் இறங்கிவிட்டார்கள். இதில் செங்கோட்டையன் ஒருவர் மட்டும்தான் வசூல் வேட்டையில் இறங்கவில்லை என்று சொல்கிறார்கள். அதுவும் உண்மையா பொய்யா என்று தெரியாது. ஆனால் யாரிடமும் மாட்டாமல் அவர் ஒருவேளை வசூல் வேட்டையில் இறங்கலாம். ஏனென்றால் பல ஆண்டுகள் அமைச்சராக இருந்த அனுபவம் அவருக்கு கை கொடுக்கும். மற்றவர்கள் எல்லோரும் புதிய அமைச்சர்கள். ஆகவே யாருக்கும் தெரியாமல் எப்படி ஊழல் செய்வது, எப்படி வசூல் செய்வது என்று தெரியாமல் பகிரங்கமாகவே ஊழல் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள், வசூல் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அவர்களை கட்டுப்படுத்த முடியாமல் முதலமைச்சர் விஜய் தடுமாறுகிறார்.
ஏனென்றால் விஜய் அவர்களுக்கு அறுதி பெரும்பான்மை கிடையாது. அறுதி பெரும்பான்மை ஆட்சியாக இருந்தால் யார் மீது வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் எந்த நிலையிலும் முதலமைச்சர் விஜய் நடவடிக்கை எடுக்கலாம், அமைச்சர் பதவியிலிருந்து அவர்களை நீக்கலாம். இப்பொழுது யாரையாவது அமைச்சர் பதவி விட்டு நீக்கினால் போகின்ற அமைச்சர் இன்னொரு 2 சட்டமன்ற உறுப்பினரையும் கூட சேர்த்து கொண்டு வெளியே போய்விட்டால் ஆட்சிக்கே அது ஆபத்தாக முடியும். இருந்தாலும் மக்கள் மத்தியில் கொஞ்சம் கொஞ்சமாக விஜயுடைய சரிந்து கொண்டிருக்கின்ற செல்வாக்கு, விஜய்க்கு கூடிக்கொண்டிருக்கின்ற கெட்ட பெயர், இவற்றை சரிகட்ட வேண்டுமென்றால் பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிந்தவுடன் அமைச்சரவையை மாற்ற வேண்டும். ஊழல் குற்றச்சாட்டு கூறப்பட்ட 8 அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டும். எந்த அமைச்சர்கள் வசூல் வேட்டையில் ஈடுபட்டார்கள், எந்த அமைச்சர்கள் முறைகேடுகளில் ஈடுபட்டார்கள், எந்த அமைச்சர்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி அதிகார துஷ்பிரயோகம் செய்து சொத்து சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் என்ற லிஸ்ட் அனைத்தும் உளவுத்துறை மூலமாக நடிகர் விஜய் கைக்கு வந்துவிட்டது. ஆகவே 8 அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்வது என்று நடிகர் விஜய் முடிவெடுத்து விட்டார். இதை கேட்ட பிறகு என்ன ஆனது என்று கேட்டால், பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிகின்ற வரை எவ்வளவு சுருட்ட முடியுமோ அவ்வளவு சுருட்டலாம் என்று அந்த 8 அமைச்சர்களும் முடிவெடுத்து விட்டார்களாம். அப்படியும் ஒரு செய்தி வருகிறது. அந்த 8 அமைச்சர்களை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கிவிட்டு அவர்களுக்கு பதிலாக அதிமுகவில் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த 2 அல்லது 3 பேருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கலாம் என்று பார்த்தால் இடைத்தேர்தலும் நடத்த முடியவில்லை. இடைத்தேர்தல் நடத்துவதற்கு உயர்நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. சரி, அது போகட்டும். அடுத்து யாருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கலாம் என்று பார்த்தால், விருதுநகர் செல்வம், வேலூர் வினோத் கண்ணன், திருப்பத்தூர் சீனிவாச சேதுபதி மற்றும் பவானிசாகர் தமிழ்ச்செல்வி ஆகியவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கலாம் என்று முதலமைச்சர் விஜய் தீர்மானித்திருக்கிறாராம். சரி, இந்த அமைச்சர்களாவது திறமையாக செயல்படுவார்களா அல்லது இந்த அமைச்சர்களும் ரீல்ஸ் மோகத்திலேயே இருப்பார்களா என்று நீங்கள் கேட்பது தெரிகிறது. என்ன செய்வது? அந்த அமைச்சர்களுக்கு தெரிந்ததெல்லாம் ரீல்ஸ் போடுவது தானே. ரீல்ஸ் போட்டுத்தானே சட்டமன்ற உறுப்பினர் ஆனார்கள், ரீல்ஸ் போட்டுத்தானே அமைச்சரானார்கள். அவர்களுக்கு அடிப்படையில் தெரிந்தது ரீல்ஸ் தான். அவர்கள் விசிலடித்து வந்தவர்கள். அவர்கள் விசிலடிச்சான் குஞ்சுகளாக இருந்து, ரசிகர்களாக இருந்து, அதற்கு பிறகு அரசியல்வாதிகளாகி, அதற்கு பிறகு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு எம்எல்ஏவாகி அமைச்சரானவர்கள். ஆகவே அவ்வளவு சீக்கிரம் அவர்களால் ரீல்ஸ் போடுவதை எப்படி மறக்க முடியும்? ஆகவே அவர்களும் ரீல்ஸ் போடுவார்கள். அதற்கு தமிழக மக்கள் பழகிக்கொள்ள வேண்டும். இப்படியே தொடர்ந்தால் நடிகர் விஜய் ஆட்சிக்கு வேறு யாரும் ஆபத்தை தர வேண்டியதில்லை. நடிகர் விஜய் ஆட்சிக்கான ஆபத்து அவருடைய கட்சிக்காரர்களிடமிருந்தே வரும் என்பதுதான் உண்மை. எப்பொழுது அமைச்சரவையை மாற்றுவது என்று நடிகர் விஜய் முடிவெடுத்து விட்டாரோ அப்பொழுதே நடிகர் விஜயின் பேச்சை அவருடைய அமைச்சர்களே கேட்கவில்லை. நடிகர் விஜய்க்கு கட்டுப்படாமல் அவருடைய அமைச்சர்களே தான் தோன்றித்தனமாக செயல்படுகிறார்கள் என்றுதான் அர்த்தம். அவர்களே நடிகர் விஜய் அவர்களின் கட்டுப்பாட்டில் இல்லை. முதலமைச்சரின் பேச்சுக்கு அவர்கள் கட்டுப்படவில்லை, முதலமைச்சரின் உத்தரவுகளுக்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை என்றுதான் பொருள். ஆகவே முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய ஆட்சி நீண்ட நாட்கள் நீடிப்பதும் சிரமம். கிட்டத்தட்ட அமைச்சர்களுக்கும் முதலமைச்சருக்கும் இப்பொழுது மோதல் நடந்து கொண்டிருக்கிறது என்றுதான் நினைக்க வேண்டி இருக்கிறது என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.